ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஒருத்தர் தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ கூட போகிறோம். 24/4/2024 புதன்கிழமை காலை நடந்தக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். இந்த சமூகத்தை பேசுகிறதுனால நம்ம எதுக்கு அதுதான் கிடையாது. இந்த விஷயத்தை பேசுகிறதுனால நம்ம தேர்தல் நீக்கமோ எதுவும் சொல்லி ஆகணும். சில அரசாங்கத்தில் வந்து இன்னும் விதிகள் போகிறோம், கோயில் சம்மந்தப்பட்ட விழாக்கள்லாம் போகிறோம், விழுப்புரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணலை. ஸோ நடக்கிறத தான் எடுத்து போட்டோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன். 24/4/2024 காலை 11 மணி 15:15 பட்டுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் சாலையில் இருக்கக்கூடிய ஆறடிக்கு முறையில் இருக்கக்கூடிய ஒரு முனியாண்டி கோயிலை பற்றி தான் பார்க்கிறோம். இந்த முனியாண்டி கோயிலில் ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா சில நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பழமையான ஆச்சாரியத்தை மீறி செய்து இதுக்கு துணையை வந்து முன்னாடி என்ற எனக்கு முன்னாடி எனக்கு போட்டியாக வந்து முனியாண்டி போயிட்டுருக்கோம். ஒரு முனியன் கோயில் போயிருக்கு. என்ன விஷயம் சொல்கிறேன். பயணக்காரருக்கு அந்த ஆவடிக்கு மொழி கோயிலுக்கு போகும்போது ஒரு ஆள் மனநல போட்ட பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அந்த கோயிலில் இருந்தார். கோயில் இருந்துட்டாங்கன்னா அவருடைய கைடி, அதாவது ஆடை விமானம் பார்த்திங்கன்னா கைடி மோகன். கைடியை பார்த்திங்கன்னா சும்மா பேருக்கு தான் அவர் வந்து கட்டியிருந்தார் வழிய அவருடைய நிலப்பகுதினா கையில் ஒரு பெண்ணுடைய படம் வந்து பெண் வச்சு அவர் வந்து சுய வீட்டில் இருந்தார். ஸோ கோயிலுடைய ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஏற்கனவே கோவில் ஆச்சாரம் கோவிலோட ஆச்சாரம் கடைபிடிச்சு குரல் இருந்துட்டு அப்படி இருக்கும்போது தனியாக இயங்கக்கூடிய கோயிலில் இந்த சமூகம் வந்துருக்கு. இது வெக்கத்திலே இருக்கும். கடவுள் சமாச்சாரம், கடவுளோட நம்பிக்கையின் கீழே அடுத்த விஷயம். அதாவது கோவிலுக்கு போகணும்னா கோவிலில் யார் அந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த சம்மந்தப்பட்ட ஆள் இதை வந்து கேட்டவங்க ஏஞ்சி போயிட்டான். அவன் வந்து கொஞ்சம் என்னடா பண்ணிட்டு இருந்தா ஏஞ்சி போயிட்டான். இதை வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடையை போட்டிருப்பாங்க. அவங்க வந்து இந்த கோயிலை குட்டி பிறக்கிறதுக்கு, அதாவது இளநீர் கடையை இந்த தர்பூசணி கடை போட்டிருக்காங்க, ஜூஸ் கடை போட்டிருக்காங்க. அந்த ஜூஸ் கடை வந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து திருப்பியாக அந்த கோயிலுக்கு தோணுங்க. இந்த கோயிலுக்கு சில அர்ச்சகர்லாம் போட்டிருக்காங்க. அந்த அர்ச்சகர் டைம் பார்த்திங்கன்னா 11:45 12 மணிக்கு வருவாங்க. இந்த கோவிலில் தப்பு இருக்குதுன்னு சொன்னோன்னே அவர் தண்ணி எடுத்து குடிக்கிட்டார். யாருக்கு அந்த கோயில் இன்சார்ஜ் யாருக்கு கோவிலுக்கு இல்லை, இதை சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைங்க, என்னதான் கோயில் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டேன். என்ன தெரிஞ்சு என்ன தண்ணி ஐயா கேவலம் கொடுத்துட்டாரு சொல்லி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அதை வந்து தண்ணி. இதை வந்து அந்த ஆள் போய் கூப்பிட்றாரு. சொல்லக்கூட ஓடியே போயிட்டான். சம்பந்தப்பட்ட மனநல போய்விட்டான். இந்த மனநல பாதிக்கப்பட்ட அந்த கோவிலில் அதிகமாக படுத்திருப்பான். கோயிலை பொறுத்தமுன்னா காலத்துக்கு விழுது நேரம் காலம் வச்சு இது பண்ணுறது, அதாவது சில விஷயங்கள் போயிட்டு போயிட்டு. ஆனால் இந்த கோயிலோட கோயிலத்தை கிடைக்கிற மாரி நிகழ்வு வந்துருக்கு. இது யாருக்கு பொறுப்பு இல்லை. சரி, இந்த விஷயம் தான் இருந்ததுன்னா கூட்காரனை சொன்னால் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நான் சொன்னேன். மனநல பாதிக்கப்பட்டவங்க கோவிலுக்கு வர முடியாது. அதனால் இதை நான் பார்த்தோன்னே வேறு யாரும் பார்த்துருந்தாங்க. புள்ள கொடுத்து வேறு யார் கொடுத்து இந்த கோயிலில் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து தான் நிலைமை இல்லை. புள்ள கூட்டு பொண்ணுங்களுக்கு பொம்பளையை பார்த்து நிலைமை இல்லை. சரி, வேறு யார் மதத்தை ஏன்னா மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து போகிறாங்க. அவங்க பார்த்த நிலைமை இல்லை. கோயிலோட குழம்பு ஏன்னா அதை வச்சு தான் கேவலப்படுத்திக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தை வச்சு போய் அவங்க மதத்தில் அவங்க பிரச்சனை இருக்குது. நம்ம மதத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. அது நம்ம கோவில் தனியார் இருக்கக்கூடிய கோயில் இதை சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்டால் இது வந்து தனியார் தேவை. இது வந்து அரசாங்கம் வந்து எல்லா விஷயத்தில் இடங்குது. அரசாங்கம் கையில் இருந்தால் அந்த வந்து ஒரு வேலை பூஜை பண்ணக்கூடிய இடத்த அந்த பூஜை கோஷம் வந்துருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் விளக்கு எடுப்பாங்க. ஆனால் தனியார் இந்த கோயிலில் இல்லை. ஸோ இது தாழணும். ஸோ தனியார் எந்த அளவுக்கு வந்து அலட்சிய போக்காக இருக்காங்க. ரெண்டாவது வந்து முக்கியமான நகரத்தில் பரபரப்பாகக்கூடிய தந்தை சாலையில் இந்த கோயில் இருக்குது.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்கள் வந்து பட்டுக்கோட்டை வந்து போனோம். பட்டுக்கோட்டை ஆட்கள் மாவட்டத்துக்கு போயிட்டு எனக்கு இந்த வாகனத்துக்கு சேதாரம் பண்ணாங்க. எங்கள் ஊர் சேதாரம்னா ஊர் வந்து சேரணும், ஊருக்கு சேரணும்னு சொல்லிட்டு வெளியிட்டு போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த தவறுகள் வந்து யாருக்கு பொறுப்பு வச்சுக்கலாம். இதை சம்மந்தப்பட்ட ஊர்க்காரங்க முடிச்சு பேசி இந்தமாரி தவறு நடந்துச்சுன்னா தட்டி கேட்கலாம். முதல்ல அங்கே சிசிடிவி கேமரா வந்து வைக்கணும். இதுதான் என்னோடய கோரிக்கை. ஏன்னா அந்த மாரி ஆட்கள் சில தவறான விஷமான தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த விஷயம்லாம் அதை வந்து தடுக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்தில். எதிர்ப்பாளர் நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறாங்க.